கன்னிராசி கன்னிராசின்னு அப்படின்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க குடும்பத்துக்காக செல்ஃபிஷாக இருக்கக்கூடியவங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? எல்லாருடைய திறமையை பாராட்டக்கூடியவங்க. ஆனால் இவங்க திறமையை எடுத்துகிட்டு வரும்போது பிளாங்காக நிற்கக்கூடியவங்க. இந்த கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன தவிர பெருசாக பேசக்கூடியவங்க. இதே அவங்க ஃபேமிலி அப்போ அவங்க வாரிசுங்க செய்கிறாங்க அப்படின்னாக்கா எல்லாம் ஒன்றும் இல்லை, சாதாரண விஷயம்தான். ஆனால் அந்த தவறுக்கு இவங்க திட்டாததுக்கு இவங்க உள்ளுக்குள்ளே குமுறிக்கிட்டே இருப்பாங்க. ஆரம்ப கட்டத்திலே பசங்களை கண்டிச்சிட்டாக்கா இல்லை தப்பு செய்கிறத கண்டிச்சிட்டாங்க அப்படின்னாலே இவங்க நார்மலாக இருக்கலாம், அவங்களும் திருத்திக்குவாங்க. அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசி 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 இவன் இப்படி தான் அப்படின்னு ஒருத்தனை உருவாக்கியே வச்சிருவாங்க இந்த கன்னிராசி. எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிற நேரத்தில் வேணாம் சொல்லி முடிச்சிருக்க முடியுமா? அவங்களோட ஃபேஸை இந்த பார்த்துட்டு என்னால் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சா தெரிஞ்சே செய்கிறது கன்னியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா புதன் இல்லை, அறிவு உச்சம் இல்லை, புதன் உச்சமாக ஒரு ராசி இல்லை. அப்போ இந்த கன்னி ராசின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பணம் சார்ந்த விஷயத்துல அதிகப்படியான எதிர்பார்ப்பு. இங்கே காசு கொடுத்துட்டா இவ்வளோ பணம் வந்துருமா, இங்கே காசு கொடுத்துட்டா இவ்வளோ பணம் வந்துருமா, ஸோ இவ்வளோ சேர்த்துடலாமா. ஆரம்பத்திலே மொத்தத்தையும் கற்பனை உலகத்தில் பார்த்துட்டு போய் காசை கொடுத்து ஏமாறுற ராசி, பணம் தெரிந்தே கொடுத்து ஏமாறுற ராசி கன்னி தான். ஆள் அட்ரஸே இல்லாமல் போகும்போது தான் இன்னும் சில சொந்தத்துலன்னு சொல்லும்போது இப்போ என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியும் அதனால மன உளைச்சல்ல அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க கன்னிராசி. முக்கால்வாசி பரம்பரை நோயில பாதிக்கப்படுற ராசியே கன்னிராசி தான். ஏன்னா கண்ணியில இருக்கக்கூடிய அஸ்தம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் பிறந்த நட்சத்திரம். தன் தந்தை கிட்டேயே சண்டையை போட்டு தலையை வெட்டி மறுபிறப்பா பார்த்தவங்க. அப்போ கன்னிராசியில பிறந்திருக்காங்க, கன்னி லக்னத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா சாதாரணமானவங்க கிடையாது. அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல்ல ஒரு நோயையோ இல்லைன்னா ஒரு எதிர்ப்பையோ சந்திக்க போறாங்கன்னு அர்த்தம். நிறைய இடத்துல வந்து மாமியார் கொடுமைகளை சொல்லலாம் கன்னிராசிக்கு. அந்த காலகட்டத்தில் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். இது பண்ண எனக்கு கூட ஒரு கிளைண்ட் சொன்னாங்க, சாயங்காலம் போய் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டேன்னு சொல்லிட்டு அந்த விளக்க மாத்தால அடிச்ச அடி எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது. நான் வீட்டை விட்டு இன்ன வரைக்கும் வெளியில் போனாலே எனக்கு அந்த பயம் இருக்கும். கன்னிராசி, இந்த கன்னிராசி பொறுத்த வரைக்கும் ஒரு பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை உள்ளுக்குள்ளேயே வச்சு குமுறி குமுறி அதோட வெளிப்பாடுகள் ஒரு புற்றுநோயாவோ இல்லைன்னா தீர்க்க முடியாத ஒரு நோயாவோ சுகராகவோ தன்னுடைய உடம்பில் ஒரு அங்கத்தை மன உளைச்சலால இழக்கக்கூடியவங்க கன்னிராசி. கேம் சேஞ்சர் லக் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்க ரேவதி ராஜேஷ் கண்ணா. இது வரைக்கும் நிறைய தலைப்புகளை நம்ம பார்த்துருக்கோம். இப்ப பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு எல்லாரிடத்துலயும் மனிதனாக பிறந்த எல்லார்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு குணம், அதாவது மன உளைச்சல். எந்த மாதிரியான மன உளைச்சல் பொதுவான குணமா இருக்கும்? அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா உதாரணத்துக்கு இப்ப மேஷம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா சில கேரக்டர்ஸ் சில விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும், மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரி எதன் ரீதியாக தொந்தரவுகள் மன உளைச்சல் ஏற்படும், அதுக்கான பரிகாரங்கள் என்ன என்பதை விரிவா பார்க்கலாம். கன்னிராசின்னு அப்படின்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க குடும்பத்துக்காக செல்ஃபிஷாக இருக்கக்கூடியவங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? எல்லாருடைய திறமையை பாராட்டக்கூடியவங்க. ஆனால் இவங்க திறமையை எடுத்துகிட்டு வரும்போது பிளாங்காக நிற்கக்கூடியவங்க. இந்த கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன தவிர பெருசாக பேசக்கூடியவங்க. இதே அவங்க ஃபேமிலி அப்போ அவங்க வாரிசுங்க செய்கிறாங்க அப்படின்னாக்கா எல்லாம் ஒன்றும் இல்லை, சாதாரண விஷயம்தான். ஆனால் அந்த தவறுக்கு இவங்க திட்டாததுக்கு இவங்க உள்ளுக்குள்ளே குமுறிக்கிட்டே இருப்பாங்க. ஆரம்ப கட்டத்திலே பசங்களை கண்டிச்சிட்டாக்கா இல்லை தப்பு செய்கிறத கண்டிச்சிட்டாங்க அப்படின்னாலே இவங்க நார்மலாக இருக்கலாம், அவங்களும் திருத்திக்குவாங்க. அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசி 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 இவன் இப்படி தான் அப்படின்னு ஒருத்தனை உருவாக்கியே வச்சிருவாங்க இந்த கன்னிராசி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியாக பேசுறது, நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறது. ஒரு விஷயத்த எல்லாம் பிளான் போட்டு முடிச்சுட்டு கடைசி நேரத்தில் இன்னைக்கு வேணாம் அடுத்த நாள் பார்த்துக்கலாம், எல்லாரோட எதிர்பார்ப்பை உடைக்கிறது இந்த கன்னிராசியோட மன உளைச்சல். எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிற நேரத்தில் வேணாம் சொல்லி முடிச்சிருக்க முடியுமா? அவங்களோட ஃபேஸை இந்த பார்த்துட்டு என்னால் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சா தெரிஞ்சே செய்கிறது கன்னியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா புதன் இல்லை, அறிவு உச்சம் இல்லை, புதன் உச்சமாக ஒரு ராசி இல்லை. அப்போ இந்த கன்னி ராசின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பணம் சார்ந்த விஷயத்துல அதிகப்படியான எதிர்பார்ப்பு. இங்கே காசு கொடுத்துட்டா இவ்வளோ பணம் வந்துருமா, இங்கே காசு கொடுத்துட்டா இவ்வளோ பணம் வந்துருமா, ஸோ இவ்வளோ சேர்த்துடலாமா. ஆரம்பத்திலே மொத்தத்தையும் கற்பனை உலகத்தில் பார்த்துட்டு போய் காசை கொடுத்து ஏமாறுற ராசி, பணம் தெரிந்தே கொடுத்து ஏமாறுற ராசி கன்னி தான். இல்லைங்க என் தங்கச்சி பையன் தாங்க, காசு கொடுத்துட்டாக்க வட்டி கொடுத்துருவான், அவனுக்கு சொத்தெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நம்பி எடுத்து எல்லாம் கொடுத்துட்டு ஆள் அட்ரஸே இல்லாமல் போகும்போது தான் இன்னும் சில சொந்தத்துலன்னு சொல்லும்போது இப்போ என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியும்
அதனால மன உளைச்சல்ல அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க கன்னிராசி. முக்கால்வாசி பரம்பரை நோயில பாதிக்கப்படுற ராசியே கன்னிராசி தான். ஏன்னா கண்ணியில இருக்கக்கூடிய அஸ்தம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் பிறந்த நட்சத்திரம். தன் தந்தை கிட்டேயே சண்டையை போட்டு தலையை வெட்டி மறுபிறப்பா பார்த்தவங்க. அப்போ கன்னிராசியில பிறந்திருக்காங்க, கன்னி லக்னத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா சாதாரணமானவங்க கிடையாது. அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல்ல ஒரு நோயையோ இல்லைன்னா ஒரு எதிர்ப்பையோ சந்திக்க போறாங்கன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு இது நடந்திருக்கும். கண்டிப்பா கூட பிறந்தவங்களாலையும் சரி, எதிர்பார்த்து இவன் செஞ்சிருவான், எனக்கு பார்த்துக்குவான், எதிர்பார்த்து தெரியும் அவங்க கேரக்டர் என்னன்னு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே எதிர்பார்த்து கிடைக்காம ஏமாந்து போறது, இதுதான் கன்னி. ஓவர் டவுட்டிங், சந்தேகம். இந்த சந்தேகத்தை எந்த இடத்துல படணும்? பணம் இப்போ கொடுக்க போறீங்க அப்படின்னா அங்க பட்டா சரி, வேற ஒரு இடத்துல யாரோ பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்றது, இந்த மாதிரிலாம் நம்பி கொடுத்துடாத, ஏமாந்துட போற அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கைடன்ஸ் பண்றது. ஆனா இவங்க ஏமாறுற விஷயம் இவங்களுக்கு தெரியாது. ரொம்ப அதிகப்படியான சோர்வு கூட சிரிச்ச முகத்தோட ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க இந்த கன்னிராசி நேயர்கள். இல்லற வாழ்க்கையில பொதுப்படையா நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம், இல்லற வாழ்க்கையில அதிக சந்தோஷம் அப்படின்றது ஒரு 30% தான். நான் எதிர்பார்த்த கணவரோ இல்லை மனைவியோ சில இடங்கள்ல வந்து இப்போ நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது ஒரு ஹெல்ப்னு கேட்கும்போது செய்ய தவறிடுவாங்க. அந்த நேரத்தில் அவங்க ஏதாவது ஒர்க்கில் இருந்திருக்கலாம் தான். ஆனால் அந்த தவறின விஷயத்த 20 வருஷம் ஆனாலும் உள்ளுக்குள்ளேயே குமுறிக்கிட்டே இருப்பாங்க. சில நேரத்தில் கண்ணீரில் குமுறுவாங்க, சில நேரத்தில் சிரிச்சுக்கிட்டே குமுறுவாங்க. அதாவது இவங்க இந்த 12 ராசிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மன உளைச்சலால் அதிக நோயை சந்திச்சு ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்டவங்க அப்படின்னா இந்த கன்னிராசி. நிறைய இடத்துல வந்து மாமியார் கொடுமைகளை சொல்லலாம் கன்னிராசிக்கு. அந்த காலகட்டத்தில் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இது பண்ண. எனக்கு கூட ஒரு கிளைண்ட் சொன்னாங்க, சாயங்காலம் போய் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டேன்னு சொல்லிட்டு அந்த விளக்க மாத்தால அடிச்ச அடி எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்கு. நான் வீட்டை விட்டு இன்ன வரைக்கும் வெளியில போனாலே எனக்கு அந்த பயம் இருக்கும். கன்னிராசி, இந்த கன்னிராசி பொறுத்த வரைக்கும் ஒரு பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை உள்ளுக்குள்ளேயே வச்சு குமுறி அதோட வெளிப்பாடுகள் ஒரு புற்றுநோயாவோ இல்லைன்னா தீர்க்க முடியாத ஒரு நோயாவோ சுகராகவோ தன்னுடைய உடம்பில் ஒரு அங்கத்தை மன உளைச்சலால இழக்கக்கூடியவங்க கன்னிராசி. ஸோ இது பயம்புத்தத்துக்கு சொல்லலை, இதுதான் வந்து அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ என்ன செய்யலாம்? இப்போ இந்த கன்னிராசின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா மெயினாக கவனமா இருக்க வேண்டியது பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க. என்ன தெரியுமா பிரச்சனையா இருக்கும்? அந்த இடத்துல வந்து வேலையாட்களை சரியாக வேலை வாங்க தெரியாதது. ஸோ இன்னைக்கு இவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அவங்கள திட்ட முடியாம உட்காந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க, கடிச்சு கொதிரிடுறது. இது பார்க்குறவங்களுக்கே தெரியும், இவங்க வந்து எதிர்பார்த்துட்டு இப்போ ஆளுங்களை வச்சிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் சில இடங்கள் வந்து கரெக்டாக கோர்வையாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு குடும்பத்துக்குள்ள இவங்க கிட்ட பொறுப்பேற்று எதையாவது கொடுத்தீங்க அப்படின்னா அது சரியா பார்த்துக்க மாட்டாங்க. ஆனா இவங்க ஒருத்தர்கிட்ட பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க அந்த பர்சன் சிறப்பானவங்களா இருப்பாங்க. ஆனா இவங்க கூட இருந்து ஒருத்தர் ஜெயிச்சு வராங்கன்னா அவங்க மிகப்பெரிய தைரியசாலி வெற்றியாளராக இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், கன்னிராசி கன்னி லக்னத்துல இருக்கீங்க அப்படின்னா முதல் விஷயம் உங்க ஜாதகத்தை சரி பாருங்க. ஆர்கன் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. மன உளைச்சல்லேருந்து வெளியில வரத்துக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கும். இவங்க தான் யோகா மாஸ்டரா இருப்பாங்க, இவங்க தான் எல்லாத்துலயும் பெரிய ஆளா இருப்பாங்க. ஆனா இவங்களுடைய ரகசிய வாழ்க்கை அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகத்தோட உச்சத்துக்கு இருக்கும். வேற நல்ல சாப்பாடுகள் இருக்கும், ஆனா இவங்க சாப்பிட முடியாது. நிறைய பேரோட ஆதரவுகள் இருக்கும், ஆனா பயன்படுத்திக்க தெரியாது. திடீர்னு ஒரு விஷயத்த மாத்தி விட்டுருவாங்க. ஒழுங்கா போயிட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி இவங்க போய் ஒரு வாரம் தங்க போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கொலைப்படி தான் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா இவங்க வாழ்க்கையில நடந்த விஷயத்த அங்க போய் சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபத்தை ஏற்பட்டு உறவுக்குள்ள வந்து நிறைய இமேஜ் ஃபாலோ பண்றவங்க கன்னிராசி. அந்த இமேஜ் கொஞ்சம் உடஞ்சிச்சு அப்படின்னா இவங்களால தாங்கிக்க முடியாது. அப்பதான் இவங்களோட சுயரூபமே வெளியில வரும். கோபம் வந்தாலும் உச்சகட்டத்துக்கு வருது. அந்த கோபத்தை வெளிக்காட்டாம இருக்கிறதுக்கு சிரிப்பையும் உச்சகட்டமா காட்டக்கூடியவங்க. ஆணா இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா நிறைய கடன்ல மாற்றுறவங்க கன்னிராசி. பெண்ணா இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா ஹெல்ப் பண்றேன்னு போய் உபத்திரத்தை கொடுத்தவங்க கன்னிராசி. நிறைய பேர் ஒத்துக்குவாங்க, ஆமாங்க எங்க வீட்டுல எங்க அண்ணி இப்படி இருந்துட்டு இருந்தாங்க, நீ இந்த மாதிரி வேலையை செய்ய அப்படின்னு சொன்னதுனால அவங்க வேலை செஞ்சு போயிட்டாங்க. ஆனா அவங்க மாமியார்ல என்ன வந்து திட்டிட்டு இருந்தாங்க, ஒழுங்கா அந்த பொண்ணை நீ உருவாக்கி விட்டுட்ட. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இவங்களுக்கு மெயினா இருக்கும். சரி என்ன செய்யலாம் அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் விஷயம்
அப்படின்னு எடுக்கும்போது எல்லை தெய்வ வழிபாடு, இதுதான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாதுகாப்பே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ வேலைகளில் சிவனை போய் பார்க்கறது நிறைய விஷயங்கள்ல மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது பொது பலன்கள். இன்னும் விளக்கமாக உங்க ஜாதக ரீதியான விளக்கங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களை நீங்க அணுகலாம். நன்றி.